ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹிந்தி மிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் மத்தியமா புக்கான மத்தியமா பாட்டிய புஸ்தக் புக்கில் கத்திய பார்ட்டில் 6th லெசன் தான் படிக்க போகிறோம். இந்த கத்திய பார்ட்டில் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 5 லெசன்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான புக் பேக் எக்ஸசைஸ் எஸ்ஸேஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தனித்தனியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிளேலிஸ்ட்கான லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஈஸியாக பார்த்துக்கலாம். 6th லெசனான இந்த ஹமாரா ராஜ்சின்ஹ லெசன் படிக்கிறதுக்கு பேஜ் நம்பர் 48 எடுத்துக்கோங்க. ஹமாரா ராஜ்சின்ஹ நம்முடைய தேசிய சின்னம், தேசிய பறவை மயில், தேசிய விலங்கு புலி, தேசிய கொடி மூவர்ண கொடி, இந்த மாதிரி நம்முடைய தேசிய சின்னமான அசோக சின்னத்தை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கலாம். ஹர் ஏக் தேஷ் கேலியே, ஒவ்வொரு நாட்டிற்கும் அப்னா அப்னா ராஜ் சின்ஹ ஹோதா ஹை, தங்களுக்கென்று ஒரு ராஜ சின்னம் அதாவது தேசிய சின்னம் இருக்கிறது. ஸ்வதந்திரதா பிராப்தி கே பாத், சுதந்திரம் அடைந்த பிறகு, ஹமாரி சர்க்கார் நே நம்முடைய அரசாங்கம், அப்னே லியே தனக்கென்று, ஏக் நயா ராஜ் சின்ஹ ஒரு புதிய தேசிய சின்னத்தை, சுன் லியா ஹை தேர்ந்தெடுத்திருக்கிறது. ஹமாரி டாக் டிக்கெட்டோம் அவுர் சர்க்காரி காக்ஜோம் பர் நம்முடைய தபால் தலைகள் மற்றும் அரசாங்க கோப்புகள் அதாவது கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸில் பஹ்லே முன்பு இங்கிலாந்து கே ராஜா யா ராணி கி ஷக்கல் இங்கிலாந்து நாட்டினுடைய ராஜா அல்லது ராணியினுடைய உருவம் சப்பி ரஹதி தி அச்சடிக்கப்பட்டிருந்தது. இன் சப் சீஜோம் பர் இந்த எல்லா பொருட்களிலும், ஆஜ் இன்று, பாரத் கா ராஜ் சின்ஹ இந்தியாவினுடைய தேசிய சின்னம் அங்கிதஹை இடம்பெற்றிருக்கிறது. இப்போ செகண்ட் பேராகிராஃப் படிக்கலாம். 2000 வருஷ பஹ்லே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, ஹமாரே தேஷ் மே நம்முடைய நாட்டில், சம்ராட் அசோக் பேரரசர் அசோகர், ஷாசன் கர்த்தே தே ஆட்சி செய்து வந்தார். துனியா கே மகான சம்ராட்டோமே உலகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பேரரசர்களில், அசோக் கா முக்கிய ஸ்தான் ஹை அசோகருக்கு முக்கியமான இடம் இருக்கிறது. ஏக் மகான சக்திசாலி சம்ராட் ஹோக்கர் ஒரு சிறந்த சக்தி வாய்ந்த பேரரசராக இருந்து கொண்டு, அசோக் நே அசோகர் அஹிம்சா ததா சாந்தி கா பிரச்சார் கியாத்தா அஹிம்சை மற்றும் அமைதியை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். இப்போ தேர்ட் பேராகிராஃப் படிக்கலாம். உன்ஹோனே தேஷ் பர் மே அவர் நாடு முழுவதும், ஸ்தான் ஸ்தான் பர் பல இடங்களில், பத்தர் யா லோஹே கே கல் அல்லது இரும்பாலான, ஸ்தூப் அவுர் கம்பே லக்வாயே தே ஸ்தூபிக்கல் மற்றும் கம்பங்களை நிறுவியிருந்தார். உன் பர் அச்சே அச்சே உபதேஷ் குத்வாயே அவற்றின் மேல் நல்ல நல்ல உபதேசங்களை செதுக்கினார். அவுர் கையை தர கே சின்ஹ பி லக்வாயே மற்றும் பல வகையான சின்னங்களை கூட நிறுவினார். உன்ஹி மேசே ஏக் சின்னகோ அவற்றிலிருந்து ஒரு சின்னத்தை, ஆஜ் ஹம்னே அப்னா ராஜ் சின்ஹ பனாயா ஹை இன்று நாம் நம்முடைய தேசிய சின்னமாக மாற்றியிருக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கலாம். ஏ சின்ன அசோக் ஸ்தூப் கா ஊப்பரி பாக் ஹை இந்த சின்னம் அசோகா ஸ்தூபியினுடைய மேல் பாகம். இஸ்மே சிம்மோங் கி தீன் மூர்த்தியா இதில் சிங்கங்களுடைய 3 உருவங்கள், சாம்னே திக்தி ஹை முன்னால் காணப்படுகின்றன. அதாவது முன்னாடி இருந்து பார்க்கும்போது நமக்கு 3 சிங்கங்கள் தெரியும். இஸ்கே நிச்சலே பாகமே ஏக் சக்கர ஹை இதனுடைய கீழ் பாகத்தில் ஒரு சக்கரம் இருக்கிறது. சக்கரக்கே தோனோம் ஓர் சக்கரத்தினுடைய 2 பக்கங்களிலும், கோடே பைல் அவுர் ஹாத்தி கி மூர்த்தியா ஹை குதிரை, எருது மற்றும் யானையினுடைய உருவங்கள் இருக்கின்றன. இன் சாரி சீஜோங் கா மத்லப் இந்த எல்லாவற்றினுடைய அர்த்தத்தை, ஹம் யோ லகா சக்தே ஹை நாம் இப்படி எடுத்துக்கொள்ள முடியும். சிம்ம கம்பீரதா உதார்த்தா और சக்தி கா தியோதக் ஹை சிங்கம் தீவிரத்தன்மை, பெருந்தன்மை மற்றும் சக்தியை குறிக்கிறது. துனியா மே சப்சே பஹாதூர் ஜான்வர் சிம்ம ஹி ஹை உலகத்தில் எல்லாவற்றையும் விட துணிச்சலான விலங்கு சிங்கம்தான். ஏ ஜங்கல் கா ராஜா கஹலாத்தா ஹை இது காட்டின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது. ஈஸ்தர ஏக் நஹி இந்த மாதிரி ஒன்று இல்லை, 4 சிம்மோங் கி மூர்த்தியான் 4 சிங்கங்களுடைய உருவங்கள், ஹமாரே ராஜ் சின்ன மே ஹை நம்முடைய தேசிய சின்னத்தில் இருக்கின்றன. 3 சிங்கம் முன்னாடி தெரியும், ஆனால் மொத்தம் இருக்கிறது 4 சிங்கம், பின்னாடி ஒரு சிங்கம் இருக்கும். கோடா சாரே துனியாமே பாயா ஜாத்தா ஹை குதிரை உலகம் முழுவதிலும் காணப்படுகிறது.
पुराने जमाने में பழைய காலத்தில் ஜப் ரயில்காடி யா மோட்டார் காடி நஹி தி எப்பொழுது ரயில் வண்டியோ அல்லது மோட்டார் வண்டிகளோ இல்லையோ தப் கோடாஹி அப்பொழுது குதிரைதான் சப்சே தேஜ் और बढ़िया சவாரி மானா ஜாத்தா தா எல்லாவற்றையும் விட வேகமான மற்றும் சிறந்த சவாரியாக கருதப்பட்டிருந்தது. இஸ்லியே ஆகையால் கோடே கோ தேஜி கா சின்ன குதிரையை வேகத்திற்கான சின்னமாக மான் சக்தே ஹைம் கருத முடியும். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. बैल और गाय देश की संपत्ति मानी जाती है எருது மற்றும் பசு நாட்டினுடைய சொத்துக்களாக எண்ணப்படுகின்றன. இன்கே பினா இவை இல்லாமல் கிசானோ கா காம் சல் ஹி நஹி சக்தா விவசாயிகளுடைய வேலை நடக்கவே முடியாது. தேஷ் கா கல்யாண் நாட்டினுடைய நன்மை இன்ஹி பர் நிர்பர் ஹை இவற்றின் மேல்தான் சார்ந்திருக்கிறது. அதாவது எருது மற்றும் பசுவை சார்ந்துதான் நாட்டினுடைய நன்மையே இருக்கு. सब पालतू जानवरों में हाथी बहुत बलवान होता है எல்லா வளர்ப்பு பிராணிகளிலும் யானை மிகவும் பலசாலியாக இருக்கிறது. லோக் இசே சுப மான்தே ஹைம் மக்கள் இதை மங்களகரமானதாக கருதுகின்றனர். இப்போ நெக்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கலாம். அப் ரஹி சக்கர கி பாத் இப்போ இருக்கிறது சக்கரத்தை பற்றின விஷயம்தான். ஏ தர்ம சக்கர கலாத்தா ஹை இது தர்ம சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது. இஸ்மே 24 சடே ஹைம் இதில் 24 கம்பிகள் இருக்கின்றன. ஏ 24 சடே இந்த 24 கம்பிகளும் தின் கே 24 கண்டோங்கோ நாளினுடைய 24 மணி நேரத்தை சூச்சித் கர்த்தி ஹைம் தெரிவிக்கின்றன. சக்கர கோ உன்னதி கா பிரதீக் மான் சக்தே ஹைம் சக்கரத்தை முன்னேற்றத்திற்கான அடையாளமாக எண்ண முடிகிறது. ஹமாரே ராஷ்டிரிய ஜண்டே பர் நம்முடைய தேசிய கொடியில் இசி தர்ம சக்கர கா சின்ன இதே தர்ம சக்கரத்தினுடைய சின்னம்தான் ரகா கயா ஹை வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ லாஸ்ட் பேராகிராஃப் படிக்கலாம். இன் சப்கா மத்லப் ஹை இவை எல்லாவற்றினுடைய அர்த்தம் கி என்னவென்றால் ஷாசக் அப்னி பிரஜா கா ஷாசன் தர்ம और நியாய் சே கரே ஆட்சியாளர் தன்னுடைய மக்களை தர்மத்துடனும் நியாயத்துடனும் ஆட்சி செய்ய வேண்டும். சாரே பிரஜா ஸ்வஸ்த ஹோ எல்லா மக்களும் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும். தேஷ் சாந்தி और சம்ருத்தி சே பர்பூர் ஹோ நாடு அமைதி மற்றும் செழிப்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும். இந்த ஹமாரா ராஜ் சின்ன லெசனில் நம்முடைய தேசிய சின்னமான அசோக சின்னத்தில் என்னென்னலாம் இடம்பெற்றிருக்கு அதோடைய ஒவ்வொன்றுத்தோடைய அர்த்தம் என்னன்றதெல்லாம் படிச்சிருக்கோம். இந்த லெசனை நல்லா படித்து புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்து நம்ம படிக்க போகிற இந்த லெசனுக்கான எக்ஸசைஸ் காம்ப்ரிஹென்ஷன் 5 லைன்ஸ் எஸ்ஸே இதெல்லாமே நல்லா புரியும். நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த லெசனுக்கான எக்ஸசைஸ் அதாவது மீனிங்ஸ் ஆப்போசிட்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங் மேக் சென்டென்ஸ் காம்ப்ரிஹென்ஷன் 5 லைன்ஸ் எஸ்ஸே இதெல்லாமே படிக்கலாம். அது வரைக்கும் இந்த லெசனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் வரப்போகிற என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் see you in the next video.